கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த வருடத்தில் என்னோட வாழ்க்கையில் செய்ததான அற்புதத்தை உங்கள் மத்தியில் சாட்சியாக சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் மார்ச் மாதத்திலே எனக்கு ஒரு சிறிய பலவீனம் ஒன்று வந்தது. அந்த பலவீனத்தின் மத்தியிலே என் கழுத்து பகுதியிலே ஒரு கட்டி ஒன்று காணப்பட்டது. அப்போது நான் கொஞ்ச நாள் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, அது சரியாயிருங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆக அந்த கட்டி கொஞ்சம் பெருசாகும்போது நான் படுத்தாலும் அது எனக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் வெளியே நல்லா தெரிய ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கும்போது நான் கணவனிடத்தில் சொன்னேன், இப்படி என் கழுத்து பகுதியில் இப்படி கட்டி தெரியுது. கொஞ்ச நாள் அது சின்னதாக தெரிஞ்சது, இப்போ வர வர கொஞ்சம் பெருசாக தெரியுதுன்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், டாக்டரை பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு மருத்துவரை ஆலோசனை கேட்பதற்காக நாங்கள் கடந்து சென்றோம். அப்போ அவர் சொன்னாங்க, உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆனால் இப்போ இதுக்கு முன்பாகலாம் நான் செக் பண்ணோம், அந்த தைராய்டு அப்படிங்கிறதான காரியம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோம். இப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு தைராய்டு செக் பண்ணிவிட்டு வாங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த கட்டி தொண்டை பகுதியில் பெருசாக இருப்பதனால அந்த டாக்டர் சொன்னாங்க, இதை ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கேனிங்காக அவர் எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேனிங் கடந்து செல்லும்போது ஸ்கேனிங் முடிஞ்சது. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியுமாக இந்த டாக்டர் இடத்துல வந்து அந்த ரிப்போர்ட்டை காண்பித்தோம். இப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இதை வந்து அது என்ன கட்டின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். நான் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு ஒரு டாக்டருக்காக நான் எழுதி கொடுக்குறேன், அவர் இடத்துல போய் இதை கொடுங்க, மற்றபடி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கடந்து சென்றோம். அந்த டாக்டரும் அதே மாதிரி இந்த கட்டி என்ன கட்டின்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த டெஸ்ட்டுக்காக FNAC டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதற்காக அவங்க எழுதி கொடுத்தாங்க. இப்போது அந்த மருத்துவரிடத்தில் நாங்கள் கடந்து சென்று அந்த டெஸ்ட்டுக்காக கடந்து சென்றோம். அந்த டெஸ்ட் முடிந்தது. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் 1 வீக் ஆகும், ஒரு வாரம் கழித்து தான் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கடந்து வந்துட்டோம். கடந்து வரும்போது நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் சரி, ஒரு வாரம் கழித்து அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு அதில் என்ன இருக்கோ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூழ்நிலையில் நான் வேலைக்கு கடந்து சென்று கொண்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு வாரம் கடந்து சென்றது. ரிப்போர்ட் சரியாக மதியம் 3 மணிக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போது சரி, கணவனார் பக்கத்தில் தானே இருக்காங்க, வாங்கிட்டு எனக்கு சொல்லுவாங்கன்னு நினைத்தேன். 3 மணி ஆனது, 3:30 ஆனது, 4 மணி ஆச்சு, எனக்கு அவர் கால் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு பதட்டத்தில் நானாக கால் பண்ணி கேட்கும்போது அவரோட குரலே ஒரு மாதிரி, ஒரு தழுத்தழுத்த குரலில் பயத்தோடு ஒரு மாதிரி என்னிடத்துல பேசுனாங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மலான காரியம்தான், ஏதோ டிஷ்யூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பேச்சில் அவரிடத்துல பேசுவதை காட்டிலும் ஒரு பயத்தின் மத்தியில் அவர் பேசுனதை நான் உணர்ந்தேன். உடனே நான் சொன்னேன், நான் பர்மிஷன் போட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம மறுபடியும் டாக்டர்கிட்ட கடந்து செல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை இது எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒர்க்கை பாருன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் வேலை செய்யவே முடியல, மற்றவர்களிடத்துல சகஜமாக பேசுவதோ மற்ற எந்த காரியத்தில் என்னால் முழுமையாக ஈடுபடவே முடியல. நான் உடனே பர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு நான் கடந்து சென்றேன். அவரை வர சொன்ன உடனே அந்த ரிப்போர்ட்டை நான் கருத்தில் கூட நான் வாங்கவே இல்லை பிரியமானவர்களே. வாங்காமல் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரிடத்தில் இந்த ரிப்போர்ட்டை கருத்தில் போய் கொடுப்போம், முதல் நம்ம ஜெபம் பண்ணலாம், அது என்ன காரியம் வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரை பார்ப்பதற்கு என் அலுவலகத்திலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது அவர் டிரைவ் பண்ணுறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்குறேன். ஒரு வார்த்தை கூட நானும் பேசலை, அவரும் என்னிடத்துல பேசவே இல்லை. பிரியமான அமைதியாக போகிறோம். நான் அவர் முகத்தை பார்க்குறேன், கண்ணீர் நிறைந்த முகமாய் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அந்த ரிப்போர்ட் என்னென்னு நான் பிரித்து கூட நான் பார்க்கவே இல்லை. நான் கடந்த அந்த ஊழியக்காரை சந்திப்பதற்காக நாங்கள் கடந்து சென்றோம். அவரிடத்துல டோக்கன் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு முன்பாக ஒரு 10 பேர் அமர்ந்திருக்காங்க. 11வது ஆள் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த 10 பேர் கடந்து சென்றுட்டாங்க. 11வது ஆளாக நாங்கள் கடந்து போகிறோம். உள்ளே அந்த ஊழியக்காரருடைய அலுவலகத்துக்குள்ளே உள்ளே கடந்து சென்ற உடனே என் கணவனார் ரொம்ப சத்தமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பார்த்தோன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் அவர் இடத்துல கொடுத்த உடனே இங்கே பாருங்கய்யா, இங்கே இருக்குல்லங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உணர்ந்தேன், அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, இவர் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாருன்னு சொல்லி நான் நினைத்தேன். இப்போ அந்த ஊழியக்காரர் ஆமாம் இருக்குன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. நாங்கள் இடையர்பாளையம் பகுதியில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடையர்பாளையம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். என் கணவனார் முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வராங்க. அப்போது அவருக்கு தெரியும், அந்த நாங்கள் போன ஊழியக்காரருக்கு நன்றாக தெரியும். அப்போ அவர் சொன்னாங்க, ஊழியக்காரர் தான் துணை, கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் பெரிய சுகத்தை தருவாங்க, சாட்சியாக நிறுத்துவாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜெபித்து அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் கடந்து வந்துட்டோம்.
கடந்து வரும்போது அந்த டாக்டர் டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கட்டியானது தைராய்டு கிளாண்டில் இருக்கிறனால கண்டிப்பாக கட்டியை மாத்திரம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அந்த தைராய்டு கிளாண்டவே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது அந்த கட்டு ரிசல்ட் என்னவா வந்துச்சுன்னு சொன்னால், அது ஒரு தவறான கட்டி அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்தது. பிரியமானவர்களே, கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது. அப்போது நிறையா எங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்களிடத்துல சொல்லும்போது ஒரு சில ஊழியக்காரர் சொன்னாங்க, இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலாமே, வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் கடந்து சென்றோம். அங்கேயும் போய் பார்த்தோம். அந்த டாக்டர்கள் பரிசோதித்து அவங்களும் சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த தைராய்டு கிளாண்டவே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சரி, இது ரொம்ப ரெண்டாவது பார்த்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்கே, அங்கே போய் அங்கே வேண்டான்னு சொல்லி முதல்ல எந்த மருத்துவமனைக்கு நாங்கள் கடந்து சென்றோமோ அதே மருத்துவமனைக்கு கடந்து சென்றோம். அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நாங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியே போய் அட்மிஷன் ஆகியாச்சு. அப்போ என்னோடய ஜெபங்களெல்லாம் எப்படி இருந்துன்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நான் வந்து இங்கே அட்மிஷன் போட்டிருக்கிறேன், எப்படி ஏப்ரல் ஃபுல்லாக ஒரு காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம இப்படிலாம் ஏமாற்றுவோம் மற்றவர்களை, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இது ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கும்ல, அது மாதிரி என்னோடய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையும் அந்த ஏப்ரல் ஃபூல் எப்படி ஒன்றுமில்லாமல் அது அந்த காரியங்களாக மாறுமோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து கடந்து சென்றோம். ஆப்ரேஷன் முடிந்தது. இப்போ டாக்டர் ஒரு காரியம் சொன்னாங்க, இது அந்த டெஸ்ட்டில் தானே உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, இனி மறுபடியுமாக நாங்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், அந்த கட்டியை மறுபடியும் அது 2ஆக கட் பண்ணி அதில் செக் பண்ணுவாங்க, அதுலேயும் தப்பான கட்டின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தால் தான் நம்ம பயப்படணும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி அவர் எங்களுக்கு ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, நாங்கள் ஆப்ரேஷன் முடிந்தது. ஆப்ரேஷன் முடிந்து 3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆனோம். ஏப்ரல் 2ஆம் தேதி ஆப்ரேஷன், 5ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த வீட்டுக்கு வந்த நாள் முதற்கொண்டு அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் அமர ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அநேக வாக்குத்தத்த வசங்களை என் கரங்களால் நான் ஒரு டைரியில் எழுத ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர்ன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு நீர் பரிகாரியாக இருந்து எனக்கு சுகத்தை தாங்க, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னீங்கல்ல, வியாதியை என்னிலிருந்து விலக்குங்கப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த வாதை என் கூடாரத்தை அணுகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நானாக தேடி தேடி என் கரங்களால் நான் எழுத ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, எழுதி இரவும் பகலும் அந்த தூக்கம் என்பதே எங்கள் வாழ்க்கையில் இல்லை. இந்த காரியங்களை நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை. எங்கள் சபை மக்கள்கிட்டே ஆகட்டும், எங்கள் தாய் தகப்பன்கிட்டே ஆகட்டும், எங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட யாருக்குமே இந்த காரியங்கள் தெரியாது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் மாத்திரம் வைக்க ஆரம்பித்தோம். நானும் என் கணவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அநேக வாக்கு தத்தங்களை வாயால் அறிக்கையிட ஆரம்பித்தேன், கரங்களால் எழுத ஆரம்பித்தேன். நான் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து இந்த சூழ்நிலை எல்லாம் கரங்களால் எழுதின, ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலேருந்து முற்றிலும் சுகத்தை தாங்க. நீங்கள் அப்படி அடுத்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கடந்து போகும்போது இந்த டாக்டர்கள் சொல்லணும், இது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லணும். அப்படியே அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால், என் வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமாக உமக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லி நான் பொருத்தனையோடு எழுதி என் வேதாகமத்தில் நான் வைக்க ஆரம்பித்தேன். எப்போல்லாம் பைபிள் திறந்து நான் படிக்கிறோன்னு அப்போல்லாம் அது கரங்களில் தொட்டு தொட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், சத்தமாக படிக்க ஆரம்பித்தேன். இப்படியா எங்கள் நாட்கள் கடந்தது. இரவும் பகல் பாராம ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக தேட ஆரம்பித்தோம். இரவு 1 மணி ஆகட்டும் 2 மணி ஆகட்டும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன், எனக்கு டயர்டாகுதுன்னு தூங்கிடுவேன். மறுபடியும் கணவனார் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அவருடைய கண்ணீரையும் பாதங்களை நினைக்கும் நான் முழிச்சு பாப்பார் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இப்படி அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் தேட ஆரம்பித்தோம். மனிதர்களை தேடி நாங்கள் போகவே இல்லை. பிரியமானவர்களே, அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தோம். எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எல்லா காரியத்தை ஷேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் தான் நம்மளை புரிந்து கொள்ளுகிற தேவன். ஏன்னா நம்மளை உண்டாக்கினார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவர். எப்படி நம்மளை கைவிடுவார்? நான் என் கணவனார்கிட்ட ஒரு காரியத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் இது பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை, இது ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் மாற்றுவார், நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போது மறுபடியுமாக எனக்கு மே மாதம் மறுபடியும் ஒரு ஸ்கேனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஸ்கேன் எடுக்கணும்னா முந்தின நாளே ஒரு லிக்விட் எனக்கு கொடுப்பாங்க. அது இன்ஜெக்ஷன் மூலியமாக வாய் வழியாக கொடுப்பாங்க. அதை நான் அந்த லிக்விடை நான் குடிச்சிட்டு வந்தோன்னா வீட்டில் என்ன நானே தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா என் உடம்பு ஃபுல்லாக ரேடியேஷன் இருக்கும். என் பிள்ளைகளும் யாரு கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஃபுட்டும்
எல்லாமே தண்ணி தான். பாத்ரூம் தனியாக யூஸ் பண்ணிக்கணும், தனி அறையில் இருக்கணும். அடுத்த நாள் போய் அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்படியாய் பண்ணும்போது இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதான உப்பை, நம்ம அயோடின் கலந்த உப்பை நான் யூஸ் பண்ணக்கூடாது. அயோடின் இல்லாத உப்பை எப்போல்லாம் ஸ்கேனுக்கு அவங்க எழுதி கொடுக்குறாங்களோ அதுக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவே நான் அந்த தைராய்டு டேப்லெட்டை நான் ஸ்டாப் பண்ணணும். அயோடின் இல்லாத உப்பை நான் சாப்பிடணும், என் ஃபுட்டில் சேர்த்திக்கொள்ளணும். அந்த காரியங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதெல்லாம் கண்ணீரோடு ஜபத்தில் மத்தியில் நான் செய்ய ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, மே மாதம் ஸ்கேனுக்காக கடந்து போனோம். அங்கே போகும்போது ஸ்கேன் பண்ணோம், மறுபடியும் அந்த கிருமிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்தோம், மறுபடியும் 3வது மாதம் மறுபடியும் 3 மாதம் கழித்து ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த ஸ்கேனுக்கு கடந்து போனால் அப்போவும் அந்த கிருமிகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏப்ரல் மாதம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணது. டிசம்பர் அந்த 10 மாத காலமும் எங்களோட வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் நாங்கள் நடந்து சென்றோம். பிரியமானவர்களே, எங்களுக்காக அநேகர் ஜெபித்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் அநேகர் எங்களுக்காக ஜெபித்தாங்க. எங்கள் சபை மக்களாக இணைந்து ஜெபித்தாங்க. எங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் அவங்க சபையில் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இப்படியாய் நாட்கள் கடந்து போனது. அதிகமாக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தோம். அநேகருக்கு நாங்கள் ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம், அநேகருடைய வீடு சந்திக்க போவோம், எல்லா காரியம் செய்வோம். ஆனால் எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய அறைக்கு வந்த உடனே கண்ணீரும் வேதனையும் துக்கமாய் காணப்படும். பிரியமானவர்களே, கடைசியில் அவங்க சொன்னாங்க டிசம்பர் 24ஆம் தேதி கடைசியாக 3வது ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேன் பண்ணியும் அந்த கிருமிகள் குறையலைன்னு சொன்னால் மறுபடியும் மேலே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஜெபத்தோடு கண்ணீரின் பாதையில் அமர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் போது நாங்கள் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை பிடித்து சொன்னோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அப்படிங்கிறதான வாக்குத்தத்த வசனங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்கு தத்தங்களை அதிகமாக நான் சொல்லி வாயால் அறிக்கிட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உன்னோட வசனங்களை இருதயத்தில் நான் காத்துக்கொள்கிறேன். என் கண்களை விட்டு அது பிரியாது இருக்குது. ஆண்டவரே, அது என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரணும், ஜீவனை தரணும்னு சொல்லி நான் வாயால் அறிக்கிட ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த டிசம்பர் 24ஆம் தேதி கடைசியாக ஒரு ஸ்கேனுக்காக கடந்து போனோம். நான் என் கணவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். நம்ம டிசம்பர் 24ஆம் தேதி ஸ்கேனுக்கு போக வேண்டாம். மறுபடியும் டாக்டர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அடுத்த நாள் கிறிஸ்மஸ் இருக்குது, நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்தணும், நியூ இயர் ஆராதனை நடத்தணும், நம்ம இப்படி ஏதாவது சமாதான குறைவாச்சுன்னா முழுமையாய் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி மக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியாது, வேண்டான்னு நான் சொன்னப்போ என் கணவனார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை, இந்த ஸ்கேனை நம்ம தள்ளி போட வேண்டாம். இன்று கண்ட எகிப்தியனை இனி நம்ம காண மாட்டோம். கர்த்தரனோடு வாக்குத்தத்தத்தின் மூலியமாக என்னோட பேசியிருக்கிறாங்க. நீ இந்த ஸ்கேனை தள்ளி போடாத, இன்றைக்கே நம்ம போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிசம்பர் 24ஆம் தேதி நான் ஸ்கேனுக்காக கடந்து போனோம். 3வது ஸ்கேனிங்காக கடந்து போனோம். போயாச்சு, ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் என் கருத்தில் வந்தது. அந்த ஸ்கேன் எடுத்ததான சிஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம், சிஸ்டர் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர், நாங்கள் இதை சொல்லக்கூடாது, டாக்டர் தான் இந்த காரியம் என்ன அவங்க தான் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனாலும் எங்கள் இருதயத்தில் ஒரு வகையான பயமும் இருந்தது. ஒரு பக்கம் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தேன். ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே. இருதயத்தில் அந்த பயத்தோடு நான் அமர்ந்திருந்தேன். விசுவாச வார்த்தைகளை அறிக்கிட்டு அமர்ந்திருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு டாக்டர் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துலையே எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொன்ன. பிரியமானவர்களே, எங்கள் சூழ்நிலை எப்படியா இருந்தது தெரியுங்களா? அந்த 10 மாத காலமும் கண்ணீரும் அழுகையும் ஒரு சமாதான குறைவில்லாதபடி நாங்கள் காணப்பட்டோம். தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட. பிரியமானவர்களே, மனிதரிடத்தில் சொல்ல எங்கள் தாய் தகப்பனுக்கோ எங்கள் சொந்த பந்தங்களுக்கு யாருக்குமே இந்த காரியம் தெரியாது, எங்கள் சபை மக்களுக்குமே தெரியாது. ஆனாலும் எங்களுக்காக அநேக ஜெபம் பண்ணாங்க. இந்த ஆப்ரேஷன் நாட்கள் அநேக பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எங்களோட ஊழியக்காரோடு இணைந்து கரங்களை கோர்த்து நின்றாங்க. பிரியமானவர்களே, இந்த வேலையில் கூட, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில் கூட இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை பாடுகளின் மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம், பலவீனத்தின் மத்தியில் கடந்து போகலாம். சுகமாக்கவே முடியாத டாக்டர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எனக்கு அற்புதம் செய்த தேவன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்க வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக வாக்குத்தத்த வசனங்களை உரிமையாக்கி ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க.
அதில் எங்கெல்லாம் உனக்குன்னு இருக்கோ அதெல்லாம் எனக்குங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிங்க பிரியமானவர்களே. அதை வாசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்கள் பலவீனம் மாறும். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை தருவார். கண்ணீரின் பாதையை கர்த்தர் மாற்றி ஒரு களிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை நடத்துவார் பிரியமானவர்களே. இதை உணர்வு பூர்வமான இது ஒரு ஜீவனுள்ள சாட்சி, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் பிரியமானவர்களே. நீங்களும் விசுவாசிங்க, நம்புங்க. எங்கெல்லாம் வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எனக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவார். அந்த டிசம்பர் 24 அந்த ஸ்கேனுக்கு பிற்பாடு எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமோ இல்லாத ஒரு சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் ஆட்கொண்டது. கர்த்தருக்கு நாங்கள் கரங்களை கோத்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். அந்த ரிப்போர்ட் எடுத்து காரில் வந்து கார் ஜன்னலை பூரா ஏற்றி விட்டுட்டு உட்காந்து ஓன்னு கத்தி அழ ஆரம்பித்தோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செஞ்சீங்கள். இந்த 10 மாதம் நாங்கள் விட்ட கண்ணீருக்கு எனக்கு பதிலாக நீங்கள் தந்தீங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, எப்பெல்லாம் நான் வேதத்தை திறக்கிறனோ, எப்பெல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்தில் அமரணும், கண்ணீரின் பாதையில் நான் கடந்து அமர்ந்தேன். ஏன்னா அவர் மாத்திரமே தான் நம்ம கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன். அதற்குண்டான நன்மைகளை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் நமக்கு தருகிற தேவன். அப்பேற்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் ஆண்டவர் இந்த வேலையில் நம்மளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் பேர்பட்ட சூழ்நிலை மத்தியில் கடந்து போகலாம். இதுக்கு தீர்வே இல்லையா, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னா, டாக்டர்கள் இப்படியெல்லாம் பயமுறுத்துறாங்களே, என்னோடய வாழ்க்கை இப்படியா இருக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்களா? இந்த பிரச்சனை மாத்திரமல்ல, இல்லை வெளியே சொல்ல முடியாத அநேக காரியங்கள் இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. மனிதர் மத்தியில் வைக்கவே வைக்காதீங்க பிரியமானவர்களே. அதை கேட்பாங்க, ஒரு நிமிஷம் ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பாடம் இருக்குன்னு சொல்லி அநேக இடத்துல தூற்றி திரிகிற காரியங்களாய் காணப்படும். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் அப்படி தான் செஞ்சாங்க. அதிகமாக தேட ஆரம்பித்தோம். வெளியே போய் ஜெபிப்போம், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஆண்டவர் சமூகத்தில் எங்களுடைய காரியங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்தார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலேருந்து முற்றிலும் நீங்கள் சுகதரீங்கன்னு சொன்னால் முழு நேரமாக உமக்காக நான் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபித்து கொண்டு இருந்த பிரியமானவர்கள். என்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அன்னத்துலேருந்து அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாகவே தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை தந்தார். பிரியமானவர்களே, அந்த டிசம்பர் 31 வரைக்கும் ஒர்க்குக்கு போனேன். அந்த 31 அன்னைக்கே என் ரிசைன் லெட்டர் எழுதி நான் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டேன். பிரியமானவர்களே, அதை வாங்கி பார்த்தவங்க கூட என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே கிடையாது. ஆண்டவருக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், அதை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு மாத்திரம் நான் வந்துட்டேன். டிசம்பர் 31 அந்த நைட்டு தான் நியூ இயர் சர்வீஸ் எங்களுக்காக இருந்தது. அப்போ தான் நான் சாட்சியாக இதை சபை மக்களுக்கும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கு கூட அப்போ தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் அவ்வளவா அற்புதம் செய்தார். ஏன்னா அவர் தான் நம்மளை நினைத்து பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம நினைவுகளை அவர் அறிகிற தேவன், நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருந்தீங்கன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தரை மாத்திர உறுதியாக பற்றி பிடிங்க. அவர் ஒருபோதும் அவர் சமூகத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கட்டளிடுவார். வியாதி மாறும், பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளிடுவார். எங்கெல்லாம் இந்த வேலையில் பலவீனத்தோடு காணப்படுறீங்களோ, எந்த இடத்துல வலி வேதனையோடு காணப்படுறீங்களோ, அங்கெல்லாம் உங்கள் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, விசுவாசிங்க. விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. நான் அப்படி தான் பண்ணேன். இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிட ஆரம்பித்தேன். எனக்கெல்லாம் ஸ்கேனிங்காக நான் கடந்து போகிறோமோ அப்பெல்லாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட. எனக்கு ஒன்றும் இல்லை, என் சரீரம் இது ஆண்டவர் உண்டாக்கினது, என்ன ஒவ்வொரு அவயவங்களும் கர்த்தர் உருவாக்கினது, இது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லாமையே கர்த்தர் எனக்கு மாற்றி போட்டார். பரிபூர்ண சுகத்தை தந்தார். நாங்கள் 2வது ஸ்கேனுக்காக கடந்து போகும்போது அந்த ஸ்கேனிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ கூட என் கணவர் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, நம்ம 1 மாதமாக தைராய்டு டேப்லெட் எடுக்கல, இன்றைக்கி ஸ்கேனிங் கடந்து போகிறோம், அந்த மிஷின் ரிப்பேருங்கிறாங்களே, அது சென்னை போய் தான் ரெடியாகி வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் கணவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அந்த ஸ்கேனிங்காக எழுதி வாங்கிட்டு அங்கே போய் செக் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட நான் சொன்னேன், நிச்சயமாக பாருங்கள், அந்த பழைய ஸ்கேனிங் மிஷினில் கூட நான் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னா அது பொய்யான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். கர்த்தர் எனக்காக சென்னைக்கு அந்த மிஷினை அனுப்பி அது புதிய
மிஷின் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணும், அது பண்ணிட்டு இது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போது நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். நிச்சயமாக நான் என்ன காரியத்தை நான் வாயால் நான் சொன்னனோ அதே மாதிரி தேவனுடைய வாழ்க்கையில் அது ஒன்றும் இல்லாமல் எல்லாம் நார்மலாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நான் ஊழியத்துக்கு வந்த உடனே கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு செல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாருங்கிற வசனம் இருந்தது. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, ஏன்னா எங்களுடைய சொந்த ஊர் வால்பாறை. நான் வால்பாறை பகுதியில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வால்பாறை பகுதியில் இருந்ததுனால நான் எப்படி அதை உரிமையாக்க ஜெபம் பண்ணேன்னா, நான் எப்படி அந்த வசனத்தை சொன்னேன்னா, விதைக்கப்படாத தேசமாகிய வால்பாறையிலே என்னுடைய இள வயதின் பக்தியையும் நான் வாழ்க்கைப்பட்ட போது எனக்கு இருந்த நேசத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனங்களை இப்படியா எனக்காய் உரிமையாக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், எனக்கு சுகத்தை தந்தார். இன்னைக்கு முழு நேரமாய் கணவனாரோடு இணைந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எனக்காக ஜெபித்த, தாங்கின, கொடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த வேலை நான் மனதார நன்றி சொல்கிறேன். சபை மக்களுக்காகவும் அதிகமாய் ஊழியக்காரோடு இணைந்து கரங்களை கோத்து நின்னாங்க. அநேக தேவைகளை கர்த்தர் அவர்கள் மூலியமாய் சந்திக்க வைத்தார். அநேக ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்தாங்க. அநேக பிள்ளைகள் யாருக்கெல்லாம் இந்த காரியங்கள் நான் பிற்பாடு சொல்ல ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறமா அநேகர் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய சாட்சிகள் அநேக இடத்துல பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாக இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எப்பேற்பட்ட பாடு உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த காரியத்தின் மத்தியில் நீங்கள் வேதனையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், சுகத்தை தருவார், சமாதானத்தை தருவார். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.